சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் இணையவள தொகுப்புடன் வாசித்தளிப்பது புஷ்பகலா பிரபாகரன். வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார் மருத்துவர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பொறுப்பதிகாரி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் சாவச்சேரி வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு பேச்சுக்கு வருமாறு கூறியதை அடுத்து அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் விநியோக முறை இந்த வருட இறுதிக்குள் ரயில்வே உள்ளிட்ட பொது போக்குவரத்து பயணச்சீட்டுக்கான டிஜிட்டல் விநியோக முறை ஒன்றை அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் கங்கநாத் ரூபஸ்ரீ தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். நாட்டில் உள்ள அரச பாடசாலைகள் அனைத்தும் நாளை செவ்வாய்க்கிழமை வழமை போல் நடத்தப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று திங்கட்கிழமை மற்றும் நாளை செவ்வாய்க்கிழமை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அரச பாடசாலைகள் அனைத்தும் நாளை வழமை போல் நடத்தப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மண் சரிவு எச்சரிக்கை. களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள 11 பிரதேச செயலங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை இன்று திங்கட்கிழமை பிற்பகல் வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பழைய முறையிலேயே நடத்தப்படும். மாகாண சபை தேர்தலை நடத்துவது அவசியமான போதிலும் இந்த வருடத்தில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் எவ்வாறாயினும் மாகாண சபை தேர்தல் பழைய முறையிலேயே நடத்தப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்பை வெளியிட்ட கல்வி அமைச்சு. 2022ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்கை நெறிகள் தொடர்வதற்கு வட்டியில்லா கடன் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. உயர்தரம் சித்தியடைந்து அரச பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கான இந்த வட்டியில்லா கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரைசேரி அதிரடி அறிவிப்பு. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்கள் கோரும் சம்பள உயர்வை அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியாது என திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்கள் கோரும் சம்பள உயர்வை வழங்கினார் தற்போதுள்ள 18% வட்டி வரியை 20% முதல் 21% வரை உயர்த்த நேரிடும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.